உத்தமியா ஒருத்தனுக்கு தானே என் பொண்ண குழந்தைய பெத்துட்டா. இதுக்கே ஊர் பூரா நடத்த கெட்டவன்ற பேரு. செந்தில மகன் தந்தை காற்று முதலி வேலை பார்த்துட்டு நல்ல குடும்பயா. ஏய், என் குடும்பத்தை பத்தி நீ ஒன்னு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ரோஜா, இந்த காஃபி. என்ன பயங்கர யோசனையில இருக்க? கமலேஷ் பாவம்மா, அடிப்பட்ட ஆஸ்பத்திரியில அவரை பார்க்க விடாம இந்த மகேஷ் தடுக்கிறாரு. அம்மா, கட்டின புருஷன் முன்னால அந்நிய மனுஷனை புகழ்ந்து பேசாத. அதனோட விளைவு பயங்கரமா இருக்கும். அம்மா, கமலேஷ் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுமா. மகேஷ் என்னை விட்டு போனப்ப பத்திரிகை ஆஃபீஸ்ல வேலை கொடுத்து நான் வேதனைப்படும் போதெல்லாம் எனக்கு ஆறுதலா இருந்தவர் அவர்தான். அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் போய் பார்க்கலன்னா எப்படிமா? அவர் குடும்ப நண்பர் தானே, அதனாலதான் நீ போய் பார்க்க கூடாது. கமலேஷ பார்க்காம இருக்கிறது நல்லதுமா. சொல்றத கேளு. மகேஷ், கமலேஷ் போய் பாத்தீங்களா? எப்படி இருக்காரு? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மனுஷன் காலையில இருந்து வெயில்ல சுத்தி வேலை தேடி அலைஞ்சிட்டு வந்திருக்கேன். வந்த மனுஷன் சாப்பிட்டீங்களா, வேலை கிடைச்சதான்னு கேட்காம கமலேஷ் எப்படி இருக்கான்னு கேக்குற. உனக்கு என்ன விட கமலேஷ் ரொம்ப முக்கியமா போயிட்டான், அப்படித்தானே? இந்தாங்க, இந்த காஃபி குடிங்க. இப்ப கேளு. அது ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டீங்களா? வேலை ஏதாவது? இரு கமலேஷ் மேட்டர் தானே, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா அவனுக்கு ரத்தம் கொடுத்து அவனை காப்பாத்திட்டாரு. மாமா ரத்தம் கொடுத்தாரா? ஆமா, அவர் ஊர்ல இருக்கவன் எல்லாத்துக்கும் ரத்தம் கொடுப்பாரு, விட்டா உயிரே கொடுப்பாரு. ஆனா எனக்கு தலைவலி மட்டும் தான் கொடுப்பாரு. பின்ன ஒரு கொலைக்காரன, குடிய கெடுக்கிறவன யாரால தான் நேசிக்க முடியும்? யாரு கொலைகாரன், யாரு குடிய கெடுக்கிறவன்? நீங்க தான் மகேஷ். ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. கமலேஷ் ஆள் வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணது நீங்க. அடிப்பாவி, இப்படி என் மேல அபாண்டமா பழிய போடுற. ரோஜா, நான் நேத்தே சொல்ல இவ இந்த மாதிரி ஏதாவது நாடகம் ஆடுவான்னு. மகேஷ், போரும். உங்களை பத்தி எனக்கு நன்னாவே தெரியும். உங்களுக்கு அம்னீஷியாவே இல்ல. ஏன் போய் சொல்றீங்க? ஏமா, நீ என்ன டாக்டருக்கு படிச்சிருக்கியா இல்ல ஜோசியம் தெரியுமா? ஏமா, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? மகேஷோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு அத்துப்படி. இப்படி சொல்லி சொல்லியே ஊர்ல நடக்கிற எல்லா தப்புங்களுக்கும் ஏன் புருஷன் தான் காரணம்னு சொல்லுவ போல இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஏன் புருஷனை கொலைகாரன் சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாருன்றது அவரோட மனசாட்சிக்கு நன்னாவே தெரியும். அதுக்கப்புறம் அவரை பத்தி எனக்கு நன்னாவே தெரியும். இங்க பாரு ரோஜா, நான் இங்க உன்கிட்ட பேசுறதுக்காக வரல. நீ பேசாம இரு. என்ன மகேஷ், உங்களுக்குள்ள இருந்த நல்ல சிந்தனைகள், உத்தமமான குணங்கள் எல்லாமே போயிடுத்து, கள்ளத்தனம் வந்துடுத்து. உங்களுக்குள்ள மிருகம் தூங்கிட்டு இருக்கு. இந்த மிருகத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? வாய மூடுங்க. ஏன் நான் ஏன் வாய மூடணும்? உங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் மாமா உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க இப்படியே இருந்தீங்க, கொஞ்ச நாள்ல ரோஜா உங்களை விட்டுட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நாதி இல்லாம நடு தெருவுல நிக்கிற காலம் உங்களுக்கு கூடி சீக்கிரம் வரத போறது மகேஷ். ஏமா, தினமும் ராகு காலம் யமகண்ட மாதிரி வம்பு நேரம்னு நீ ஒண்ணு வச்சிருப்பியா? எந்த குடும்பமும் உருப்படியா இருந்துட கூடாது, அப்படித்தானே சில பேர் நினைக்கிறாங்க. ரோஜா, தேவையில்லாம பேசாத. உனக்கு ஒரு அட்வைஸ், மகேஷ நம்பாத. உன்னை எச்சரிக்கிறேன். மகேஷ விட்டு விலகி தனியா புத்திசாலித்தனமா வாழ கத்துக்கோ. நல்லா இருக்குமா நீ எனக்கு அட்வைஸ் பண்றது? இதே அட்வைஸா தான் நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீ மட்டும் கேக்குறியா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்ன ஆச்சு ரோஜா உனக்கு? மகேஷ் பண்ற பாவத்துக்கு நீ உடந்தையா இருக்க. உனக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. இதுக்கான பலனை நீ கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிப்ப. வர வர உன்னை பார்த்தா எனக்கு ஆத்திரம் கூட வருதுல, பரிதாபமா இருக்கு. நீ என்ன பார்த்து ஒன்னும் பரிதாபப்பட வேண்டாம். ஒத்துமையா இருந்த குடும்பத்தை பிரிச்ச பாவம் உனக்கு தான். அந்த பாவத்தை எங்க போய் நீ கழுவ போற? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. வந்துட்டான். இப்ப போறே ரோஜா. ஆனா கமலேஷோட நிலைமைக்கு மகேஷ் தான் காரணங்கிற உண்மை உனக்கு கூடி சீக்கிரம் தெரியதான் போறது. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? எப்படி வந்து சத்தம் போட்டுட்டு போறா? மகேஷ், மறைக்காம உண்மையை சொல்லுங்க. கமலேஷோட நிலைமைக்கு காரணம் நீங்க தானே? ஐயோ ரோஜா, என்ன நம்பு. நேத்து இத பத்தி விழாவரியா பேசியாச்சு. மறுபடியும் என்ன சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? நீங்க பண்ற காரியம் அப்படித்தானே இருக்கு. என்னம்மா இது? கட்டின புருஷனையே சந்தேகப்படுற? நல்லா மண்டையில ஏறுற மாதிரி அட்வைஸ் பண்ணுங்க. ரோஜா, மகேஷ் தம்பி இருக்கிறாருன்னு தான் அப்படி பேசினேன். எனக்கும் இந்த விஷயத்துல சந்தேகமா தான் இருக்கு. எதுக்கும் மகேஷ் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
என்னடா ஆச்சு? ஹாஸ்பிட்டல்லே செத்துருவான்னு நினைச்சேன். கமலேஷ் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டான். அந்த வளர்ந்து கட்டவன் கையால் ஆகாதவன் இப்படி சொதப்பிட்டானே. இப்போ மறுபடியும் பிரச்சனை வேற ரூபத்துல வந்திருக்கு. கமலேஷை கொலை பண்ண நாம முயற்சி பண்ணது எப்படியோ ஸ்னேகா குரூப்புக்கு தெரிஞ்சு போச்சு. என் பேரு உன் பேரு எல்லார் பேரும் பத்திரிகையில போட்டு ரிப்பேர் பண்ண போறாங்களாம். போலீஸ் கேஸ் வேற ஆக போதான். அடிச்சவங்களை விடக்கூடாதுன்னு தேடி கண்டுபிடிச்சு தண்டிக்கணும்னு ஸ்னேகா துடிக்கிறாளாம். என்னடா செந்தில் இப்படி ஆயிடுச்சு? ஏற்கனவே மகளிர் சபா போலீஸ்னு கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணவ இப்ப மறுபடியும் வந்தா என்ன சொல்லிடா சமாளிக்கிறது? கெடுவான் கேடு நினைப்பான். தைரியமா திட்டம் போட்டு கொலை பண்ணவே சொன்ன இல்ல, அதுக்கான பலன் வரும்போது ஏன் அதை சந்திக்கிறதுக்கு பயப்படுற? யோ, உன்னை யாரையா நாட்டாம பண்றதுக்கு கூப்பிட்டது? உள்ள போய் ஏதாவது கிரிக்கெட் இருப்பியே, போய் கிறுக்குப்பா. அதான் அந்த கவிதையெல்லாம் எழுதுவே, உருப்படாத காரியம். அதை பண்ணு போ. கழுதைக்கு தெரியாது கற்பூர வாசனை. நான் கழுதனா நீ யாரு? என்ன இங்க ஏதோ கழுதைங்க மாநாடு நடக்கிற மாதிரி தெரியுது. ஒரு டோபிகான எஃபெக்ட்ல இருக்குது. உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வக்கனையா பேசு. கமலேஷ் அடிச்சு காலி பண்ண சொன்னா இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறியே, வெக்கமா இல்ல? அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சு போச்சா? இத பாருங்க, இந்த தடவை திட்டம் சொதப்பலானதுக்கு நான் காரணம் இல்ல. ஒரு கர்ப்பிணி பண்ண செட்டப் பண்ணி அவனை ஒரு தனியான இடத்துக்கு கூப்பிட்டு போய் புதர் மறைவில் வச்சு அடிச்சு போட்டாச்சு. அப்படியே விட்டுருந்தா அவன் செத்து போயிருப்பான். ஆனா ராஜசேகரன் ஸ்னேகாவும் வந்து அவனை காப்பாத்திட்டாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ஏரியாவுக்கு அர்த்த ராத்திரியில அவங்க எப்படி வந்தாங்க? பேச்சு குறையா? இப்ப என்ன சொல்ல வர நீ? உங்க சைட்ல இருந்தா வழக்கம் போல தகவல் லீக் அவுட் ஆயிருக்கு. உங்க மருமக எங்க? பாத்தியாமா, அவன் மறுபடியும் புத்திய காட்டிட்டா. நான் இதை நம்ப மாட்டேன்டா. ரேணுகாவை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவ தகவல் தர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ வேற யார் தகவல் கொடுத்துருப்பாங்க? ரேணுவை விட்டா வேலைக்காரங்க, நீ, நான், உங்க அப்பா. ஆமாண்டா, நான் தான் ஸ்னேகாவுக்கு தகவல் கொடுத்தேன். என்னடா செய்வீங்க? என்ன செய்வீங்க? அட பாவி! யோ, டேய், பிச்சிரவன் ஜாக்கிரதை. அடியா அடியா, யோ அடியா. 6ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன், திருட்டு தம் அடிச்சேன், ஸ்கூல்ல கட் அடிச்சேன்னு உன் அடிக்கெல்லாம் பயந்தது அந்த காலம். இன்னைக்கு என் மேல கை வச்சு பார், கையே இருக்க. செந்தில் மகன் தந்தை காட்டும் முதலி. வேலையை பார்த்துட்டு நல்ல குடும்பையா. ஏய், என் குடும்பத்தை பத்தி நீ ஒண்ணு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஏய்யா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அந்த சிறுக்கி ஸ்னேகா கிட்ட எங்களை போட்டு கொடுப்ப. உன் சொத்தை காப்பாத்துறதுக்காக நாங்க போராடுறோம். உன் குழந்தை அவ வயித்துல வளருதுன்னு நீ அவளை காப்பாத்துறியா? அழிக்கிறேன்யா, அழிக்கிறேன். அவளை மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து அழிக்கிறேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடி. உனக்கு கொல்லி வைக்க நல்ல நேரம் நான் பார்த்து. சும்மா நிறுத்துங்கப்பா. எனக்கு பேலன்ஸ் பணம் 50,000 ரூபாய் வரணும். அதை கொடுக்காம இருக்கிறதுக்கு இப்படி ஒரு டிராமா ஆடுறீங்களா? உனக்கு பணம் தானே வேணும்? இந்த புடி உன் பணத்தை, கிளம்பு. ஏய், இனிமே போன் பண்ணாதான் நீ இங்க வரணும். ஆ ஆ ஆ. கமலேஷ்க்கு இனி ஒரு குறையும் இல்லை. என்னம்மா, கமலேஷ் நல்லபடியா குணமானதுக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. திருப்தி தானே? ரொம்ப திருப்தி மாமா. கமலேஷ் நல்ல பையன், ரொம்ப நல்லவர் மாமா. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு இருக்கிற பெரிய பலமே. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். என்னம்மா
அங்க பாருங்களேன். 60ஆம் கல்யாணம் நடக்குது. அம்மாடி, நீ ஏமா அதுக்கு கண் கலங்குற? எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வந்துருது மாமா. அவர் நேரம் உயிரோட இருந்திருந்தார்னா அவருக்கும் இதே மாதிரிதான் சஷ்டத்தை பூர்த்தி நடந்திருக்கும். எங்கேயோ என்னமோ பெசகிடுத்து மாமா. எங்கேயோ முதல் கோணல் ஆயிடுத்து, அது முற்றும் கோணலாம் முடிஞ்செடுத்து. ஒரு அளவுக்கு மேல எல்லாமே விதின்னு என்னால ஏத்துக்க முடியல. என் வாழ்க்கையில நான் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் என்னால மாத்த முடியலையேன்னு ஒரு ஆதங்கம் இருந்துட்டே இருக்கு. ஏன் இப்படி ஆறுது? எங்க தப்பு நடக்கிறது? எல்லாத்துக்கும் காரணம் வறுமையா இல்ல பணமா? ஆமா, அப்படிதான் இருக்கணும். இல்லம்மா, பணம் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்றது இல்ல. அத மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு. மாமா, உங்களுக்கு எப்படி மாமா புரியும் ஏழைங்களோட கஷ்டம் என்னன்னு? நீங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே பணக்காரங்க. நீங்கெல்லாம் ஜீரணமாகலேன்றதுனால சாப்பிடாத ஜாதி. நாங்க சாப்பாடு கிடைக்காததுனால சாப்பிடாத ஜாதி. சாச்சா, என்னம்மா இது? அப்படிலாம் பேசாதம்மா. வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலயும் பணம் தேவை மாமா. பணம் இருந்திருந்தா எங்க அப்பாக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்காது. அவரு சாமி கிட்ட போயிருக்க மாட்டாரு. எங்க அம்மாவும் ரத்னசாமி கிட்ட போயிருக்க மாட்டா. நான் இந்த சென்னைக்கு வந்திருக்க மாட்டேன். மகேஷையும் சந்திச்சிருக்க மாட்டேன். திருவையாறுலயோ வைத்தீஸ்வரன் கோவில்லையோ ஒரு வெங்கட்ராமனையோ பார்த்தசாரதியோ கல்யாணம் பண்ணிட்டு மடிசார் கட்டிண்டு இந்நேரம் வத்த குழம்பு வச்சுட்டு இருந்திருப்பேன். காயத்ரியும் பிறந்திருக்க மாட்டா. நானும் இப்படி கோர்ட்டு கேஸு போலீஸ்ன்னு நூல இருந்த பட்டம் மாதிரி அலக்கழிச்சுட்டு இருந்திருக்க மாட்டேன். எல்லாரும் நன்னா இருந்திருப்பாங்க. எல்லாமே நன்னா இருந்திருக்கும். என்கிட்ட பணம் மட்டும் இருந்திருந்தா. மாமா, ஏன் மாமா பகவான் அந்த பணத்தை மட்டும் என்கிட்ட கொடுக்காம விட்டுட்டாரு? கடவுள் ஏன் உனக்கு பணம் கொடுக்கலன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும். கடவுள் மட்டும் உனக்கு பணம் கொடுத்திருந்தாருன்னா நம்ம சந்தித்திருக்க மாட்டோம். நீ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியாமலே போயிட்டு இருக்கோமா. மாமா, மகேஷ் உன் வாழ்க்கையை சீரழிச்சது உண்மை. அதை நான் சீரமைப்பேன், அதுவும் உண்மை. அது வரைக்கும் நான் சாக மாட்டேன். மாமா, 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாழ்ந்தவங்க வாழ போறவளை வாழ்த்துறது விசேஷமான காரியம். போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாதே. வாழ்த்துறதுக்கு அன்பு மட்டும் போதும்மா, அட்ரஸ் தேவையில்லை. போமா போ. சரி, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமி. நல்லா இருமா. மாமா இருங்க. எங்கடி வந்த? பத்தினிகளுக்கு நடுவுல வேசிக்கு என்னடி வேலை? ஏமா இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். இவ ஒரு நடத்த கெட்டவ. இந்த 60ஆம் கல்யாணத்தையே நாரடிக்க வந்திருக்கா. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஏமா பார்த்தா பாவமா இருக்கு. அப்படித்தான் இருக்கும். ஆனா இவ பண்ணாத காரியமே இல்ல. ஊர் உலகத்துல ஒரு ஆம்பளையும் விட்டு வைக்க மாட்டா. கழுத்துல தாலி இல்ல, வயித்துல புள்ளைய சுமந்துட்டு இருக்கா. உண்மையா இல்லையான்னு கேளுங்க. ஏமா இவங்க சொல்றது உண்மையா? ஆமா, ஆனா இதுக்கு முன்னாடி இன்னொரு பெண் குழந்தை கூட இருக்கு. அத வேற ஒருத்தனுக்கு பெத்திருக்கா. இல்ல இல்ல, போய் சொல்லாதீங்க. அதுவும் மகேஷோட குழந்தைதான். இப்ப சுமந்துட்டு இருக்கிறது மகேஷோட குழந்தைதான். இந்த மாதிரி நடத்தக்கிட்ட வந்தா இப்படிப்பட்ட புனிதமான காரியம் உருப்படுமா? சுமங்கலிக்கு நடுவுல வந்து நின்னா இவ சுமங்கலி ஆயிடுவாளா? வேசி எப்பவுமே வேசிதான். இவள வாழ்த்துனீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு தான் பாவம். இங்க இருந்து போயிடுமா. அதான் சொல்றாங்கல்ல, போமா. ஆளை பார்த்தா டீசென்ட்டா இருக்கா, கடைசியில ஆளை மேய்க்கிற பொம்பளையா இவ. அத்திப்பழம் மாதிரி இருக்கா, வெளியதான் அழகு, புட்டு பார்த்தா புழு. ஏமா, உங்க யாருக்கும் மனிதாபிமானமே கிடையாதா? அந்த வள்ளியம்மாக்கு என் மருமக மேல ஏதோ பகை, அதனால இல்லாததையும் பொல்லாதையும் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு விசாரிச்சு பார்க்காம வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே. இந்த பொண்ணு எவ்வளவு ஆசையா அவர் அப்பா மாதிரி நினைச்சு ஆசீர்வாதம் வாங்க வந்தா. ஆமாய்யா, இவர் அப்பா மாதிரி, நீ மாமா மாதிரி. மாதிரி என்ன, நீ மாமாவே தானே. ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் இவளுக்கு புருஷன் மாதிரி. மொத்தத்துல இவ ஒரு மாதிரி தானே. நீ கொஞ்சம் தள்ளுமா அந்த பொம்பளை. ஹலோ,
என்ன கையெல்லாம் ஓங்குறீங்க? வள்ளியம்மா எங்க சொந்தக்காரங்க, அவங்க எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். கையை ஓங்குனீங்க, கையை உடைச்சிருவோம். உங்க ஆசீர்வாதம் எனக்கு கூட தேவையில்லை, வாங்க போலாம். வாங்கம்மா. யார் கூப்பிட்டா? நல்ல காரியம் நடக்கும்போது இந்த பொண்ணு ஏன் வந்தா? ஸ்னேகா, என்னம்மா ஸ்னேகா, என்னாச்சு? ஸ்னேகா, வந்தது வராதமா இப்படி அழுதுனா வயித்துல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு எனக்கு. அண்ணா, என்னண்ணா என்னாச்சு? கோவிலுக்கு தானே போயிட்டு வந்தேன். ஆமா, கமலேஷுக்கு குணமாயிடுச்சு இல்லையா, அதுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு போயிட்டு வந்தோம். பின்ன எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்காவோ? வயித்துல புள்ளைய வச்சு அழுதா? கோயில்ல ஒரு சின்ன பிரச்சனை. அங்க ஒரு தம்பதிக்கு 60ஆம் கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. எல்லாரும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனாங்க. ஸ்னேகாவும் போனா. அங்க வள்ளி இருந்திருக்கிறா. எந்த வள்ளி? அதான் அந்த ஈஸ்வரனுடைய சம்சாரம். அது அவங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் போல இருக்கு. நீ நடத்த கெட்டவ அது இதுன்னு வாய்க்கு வந்தபடி பேசி. அவ பேசுறதெல்லாம் நீங்களும் கேட்டுட்டு இருந்தேளா? எப்படிமா, எப்படி நான் ஒரு பொம்பளை கிட்ட சரிக்கு சமமா சண்டைக்கு போக முடியும்? இந்த நியாய தர்மத்தெல்லாம் நன்னா பேசுங்க. என் பொண்ணு நின்னா நடந்தா உக்காந்தா பேசினா கூட கெட்ட பேர். ஊர்ல ஒத்தர் பாக்கி இல்லாம அவளை நடத்த கெட்டவன் சொல்றா. பொண்ணா பிறந்த பாவத்துக்கு இவ இத்தனை அனுபவிச்சுட்டு இருக்கா. அழுடி, நன்னா அழு. உன்னோட சேர்ந்து நானும் அழறேன். அறிவு கெட்டவளே, ஒரு குழந்தைய ஒழுங்கா வளர்க்க துப்பல உனக்கு. இதுல ரெண்டாவது குழந்தை தேவையாடி? அப்பவே சொன்ன கேட்டியா? அப்பவே சொன்ன கேட்டியா? ஏம்மா, வேற என்ன பண்றது? நான் வேற என்ன பண்றது? இப்ப வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் காரணம்னு உங்களுக்கு தெரியாது? அவளோட நரக வேதனைக்கு என்னதான் தீர்வு? என்ன, உங்களுக்கே தெரியும். உத்தமியா ஒருத்தனுக்கு தானே என் பொண்ணு குழந்தைய பெத்துதா. இதுக்கு ஏன் ஊர் பூரா நடத்த கெட்டவன்ற பேரு? இதெல்லாம் என்னைக்கு நான் விடியும்? அது என்ன, நான் பொம்மை நாட்டிக்கு மட்டும் நடத்த கெட்டவன்ற பட்டம்? என் பொண்ணை பார்த்தது சமுதாயம் 1000 தடவை சொல்லியாச்சு. நடத்த கெட்டவ, நடத்த கெட்டவ, நடத்த கெட்டவ. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த மகேஷ் தானே. அவனை பார்த்து இந்த ஊர் உலகம் சமுதாயம் நடத்த கெட்டவன்னு ஒரு வாட்டியாவது சொல்லிருக்கா. ஆனா இவளுக்கு மட்டும் ஆபீஸ்க்கு போனா அவமானம், கோவிலுக்கு போனா தலைகுனிவு, மார்க்கெட்டுக்கு போனா மானம் போறது, வீடு தேடி வந்து அவமானப்படுத்திட்டு போறா. ஆனா அவன் மேல ஒரு துரும்பு கூட படாது. யாரு அவனை பார்த்து ஏண்டா படுபாவி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தியாடன்னு கேட்டு போலாம் இது வரைக்கும். பொம்மை நாட்டிக்கு மட்டும் ஏன்னா இந்த கொடுமை? என்ன ஆம்பளை தப்பு செஞ்சா வெளியில தெரியுறது இல்லம்மா, பொம்பளை தப்பு செஞ்சா 6 மாசம்தான் கேரண்டி, ஆம்பளைக்கு அன்லிமிட்டெட் வாரண்டி. ஏன் இந்த பாரபட்சம்? ஏன் இந்த பாரபட்சம்? மகேஷை தண்டிக்கணும், அதுதானே நியாயம், அதுதானே தர்மம். ராத்திரி பகலா என் பொண்ணு அழுதுட்டு இருக்கானா? தான் செஞ்ச தப்ப நினைச்சு ஒரு நாளாவது, ஒரு நிமிஷமாவது ஒரு துளி கண்ணீர் விட்டுருப்பான் அவன்? எல்லாம் என் தலை எழுத்து. எங்களுக்கு வாழ போது கௌரவம் இல்லை, சாகும் போதும் அந்த கௌரவம் கிடைக்காத போல இருக்கேன்னா என் பொண்ணுக்கு என்ன வழி? என் பொண்ணுக்கு என்ன வழி? அண்ணா, உங்களை விட்டா என் பொண்ணுக்கு நியாயம் சொல்றதுக்கு வேற யார் இருக்கா சொல்லுங்க? என் பொண்ணுக்கு நியாயம் யார் சொல்ல முடியும்? அண்ணா, வைதிகமா, எழுந்துருங்கம்மா. என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க. வைதிகமா, என் பொண்ணு வாழ்க்கைக்கு நீங்க தான் வழி சொல்லணும். வைதிகமா, எழுந்துருங்கம்மா, எழுந்துருங்க. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தாமா இருக்கு. அது ஸ்னேகாக்கு கல்யாணம்.
தமிழ், நம்ம இப்ப கோயிலுக்கு வந்திருக்கிறது நமக்காக இல்ல, ஷோபாவோட வாழ்க்கையில வசந்தத்தை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை நம்ம தொடங்க போறோம். அதுக்கு நமக்கு கடவுள் துணை தேவை. அதுக்காக வேண்டிக்கதான் நம்ம இப்ப வந்திருக்கோம். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க பாரு அருணா, நம்மள முந்திக்கிட்டாங்க. மீனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு நீங்களும் கோயிலுக்கு? என்னடா புது மாப்பிள, எப்படி இருக்க? நான் புது மாப்பிளையா? நான் புது மாப்பிளனா? அப்ப நீ யாரு? நான் பழைய மாப்பிளப்பா, செகண்ட் சேல் வேற, அதான் ஊருக்கே தெரியுமே. என்ன மீனா, கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து ராத்திரி தூங்கவே இல்லப்பா. என்னங்க நீங்க கோவில்ல வந்து? அட, கரண்ட் கட்டுன்னு சொல்ல வந்தம்மா. பேச்சு சுதந்திரமே போச்சுப்பா. எது பேசினாலும் கோச்சிக்கிறா. ஆமா, நீ சினிமா பீச்னு போகாம கோயில் குளமா சுத்திட்டு இருக்கிற? நம்ம எல்லாரோட லைஃப்பும் நல்லபடியா செட்டில் ஆயிருச்சு. ஆனா பாவம் ஷோபா தனிமரமா நிக்கிறாள்ல. அதானே, அவ மட்டும் ஏன் தனிமரமா நிக்கிறா? நீயும் நானும் எதுக்கு இருக்கிறோம்? தனிமரத்தை தோப்பாக்கிடுவோம். அட, ஒரு ஜோடியை சேர்த்து விட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவளும் ஒரு பக்கத்துல வதவதான்னு குழந்தைங்களை பெத்து போட்டு செட்டில் ஆயிடுவல்ல. அதான் சொன்னப்பா. அதுக்கு ஏன் எல்லாரும் இவ்வளவு சீரியஸா ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? கரெக்ட் ரஞ்சன். நாங்களும் ஷோபா நல்லா இருக்கணும்னு தான் இங்க சாமி கும்பிட வந்தோம். இப்போ என்னடா நீயும் அதே சொல்ற. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரஞ்சன். ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஷோபாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க விடாம கழுத்து அறுத்துட்டு இப்ப கையா கொடுக்குற. நான் உன்னை எப்படி கவுக்குறேன் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் ரஞ்சன் பேசுறேன். சொல்லுங்க. அருணா, ஷோபாக்கு ஆபத்து. என்ன சொல்றீங்க? அருணா, ரஞ்சன் இன்னும் மாறின மாதிரி நடிக்கிறாரு. அவரு ஷோபாவை விட மாட்டேன்னு நேத்து ராத்திரி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாரு. இன்னும் அந்த கோவத்துல தான் இருக்காரு. அவர் ஷோபாவை விட மாட்டார் அருணா. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் புளிக்கரைச்சல நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நல்லா அல்வா பதம் வர வரைக்கும் கிண்டி வேர்க்கடலை மிக்ஸ் பண்ணிக்கணும். புளிக்காய்ச்சலை பத்தி சொல்லிட்டு இருக்கேங்க. நீ வேற ஏதாவது தேவையில்லாம பேசி என் வயிற்றுல புளிய கரைச்சிருவியோன்னு நினைச்சேன். சரி சரி, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு வேலை இருக்குது, வா போலாம். வரேன் தமிழ். அருணா கிளம்புறோம். ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களேன். கட்டாயம் வரும். அருணா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னது? புளிக்காய்ச்சலை பத்தி. ஓ, அதானே, ஞாபகம் இருக்கு. சரி சரி, போலாமா? டைம் ஆச்சு. போலாங்க, போயிட்டு வரேன். என்ன அருணா அது? மீனா இப்படி சொல்லிட்டு போறா? எனக்கும் ஒன்றும் புரியலங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது இப்படி ஒன்று புதுசா ஆரம்பிக்குதே. நாய் வாழை நிமித்த முடியுமா? நேத்து ராத்திரி பால் கொட்டினப்பவே நான் அபசகணும்னு சொன்னேன்ல, இதுதான் அந்த அபசகனம். இப்ப என்னங்க பண்றது? இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நாம சீக்கிரம் செய்வோம். வா. வாப்பா, வா வா வா, உட்கார். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்ப்பா? ஆமாப்பா, ஆமா. ஸ்னேகாவை பத்தி என்னப்பா நினைக்கிற? ஸ்னேகா திறமையானவ, அறிவாளி, நல்லவ, புத்திசாலி. இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருந்தோம் அவ ஏன்பா வாழ்க்கையில ஜெயிக்கல? எது ஜெயம் எது தோல்வி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு. பேராசைப்படாத மனுஷன், கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுற மனுஷன் ஏற்கனவே அவன் ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறான். எதுலையுமே திருப்தி இல்லாதவன் எப்பவுமே ஜெயிக்க மாட்டான்ப்பா. இதுல ஸ்னேகா எந்த ரகம்? காதல் அவ காலை வாரி விடாம இருந்திருந்தா அவ புகழ்ன்ற ஏணியில இந்நேரம் பல படிகள் அவ ஏறிப்பாப்பா. அவ தன் பலத்தை விட மகேஷோட பலத்தை தான் அதிகமாக நம்புறாப்பா. யானையை சின்ன கயிறுல கட்டி போட்ட மாதிரி அந்த கயிறை நம்ம அறுத்துட்டோன்னு வைங்க, ஸ்னேகாக்கு தன்னோட சுயபலம் தெரிஞ்சிடும். அதுக்கு தான் நீ ஒரு உதவி பண்ணணும் கமலேஷ். இப்பவும் அவளுக்கு உதவி பண்ணுன்ற எண்ணத்துல தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கேட்கறது ஆக்கப்பூர்வமான உதவி, வாழ்க்கை பூரா நீ செய்யக்கூடிய உதவி. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்பா? நான் சொல்றதுக்கும் நாம்னு சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம்பா. அப்பா கமலேஷ், ஸ்னேகா ஒரு உத்தமமான பொண்ணு. என் மகனாலதான் அவ வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. மகேஷ் பாவம் செஞ்சான், நான் அதுக்கு பிராயச்சித்தம் செய்துட்டு இருக்கேன். அதுக்காக தான்
இந்த கம்பெனியில பதவி, என் சொத்துக்கு கார்டியன்ஷிப், அப்படி இப்படின்னு அவ வாழ்க்கைய சீரமைச்சிட்டு வர. ஆனா அது அவ வாழ்க்கைய முழுமையாக்கிடாது. அது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அவ வாழ்க்கைக்கு ஒரு துணை தேவை. அவ கழுத்துக்கு ஒரு தாலி தேவை. அவ குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பன் தேவை. இது எதுக்குமே மகேஷ் தகுதி இல்லாதவன். உனக்கு அந்த தகுதி இருக்கிறதா நான் நினைக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்னேகா தாலி இல்லாம புருஷன் இல்லாம அசிங்கப்படுறா, அவமானப்படுறா. இன்னைக்கு கோயில்ல, நேத்து வீட்டுல. ஒவ்வொரு நாளும் இடம்தான் மாறுதே தவிர்த்து அவமானம் ஒன்னாதான் இருக்கு. இந்த போராட்டம் நிக்கணும். அதை நாம தான் நிறுத்தணும். நம்ம மனசு வச்சா அது முடியும். முக்கியமா நீ நினைச்சா அது முடியும். நான் உன்னை கேட்கறது அதிகபட்ச தியாகம்தான். கல்யாணமே பண்ணாம 2 குழந்தைக்கு தாயாவ போறவ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. இதுதான் என்னுடைய விருப்பம். இந்த கல்யாணம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்பா, நீங்க வேற என்ன சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா அதை நான் செஞ்சிருப்பேன்ப்பா. ஆனா ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, நான் அவளை அந்த மாதிரி நினைச்சு பார்த்ததே இல்லை. நான் நட்பு ரீதியாக தான் அவ கூட பழகிட்டு இருக்கேன். இந்த நட்பை தயவு செஞ்சு கொச்சப்படுத்த வேண்டாம்ப்பா, ப்ளீஸ். ஸ்னேகா ஒரு கேள்விக்குறியா நிக்கிறாப்பா. சமுதாயத்துல அவளுக்கு ஒரு அந்தஸ்து, மரியாதை வேணும். அவ கழுத்துல ஒரு தாலி ஏறினாதான் இதெல்லாம் சாத்தியப்படும். அதுக்காக என்னால ரோஜாவுடைய தாலியை புடுங்க முடியாது. ஸ்னேகாக்கு வேற ஒரு நல்ல பாதையை அமைச்சு கொடுக்கறது மூலமா தான் என்னால ரோஜாவையும் காப்பாற்ற முடியும், ஸ்னேகாவையும் காப்பாற்ற முடியும். உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுதுப்பா. ஆனா நான் ஒன்றும் பெரிய சீர்திருத்தவாதிலாம் இல்லை. என்னால யாருக்காவது உபயோகம் இருக்குன்னா நிச்சயமா அதில் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. ஆனா இத்தனை நாளா நான் கல்யாணத்தை பத்தி அவ்வளோ யோசிக்கல. என்னால ஸ்னேகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வார்த்தையை நான் தட்ட மாட்டேன்ப்பா. ஏன்னா ஸ்னேகாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டவனா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. உனக்கு ரொம்ப பெரிய மனசு. என் மனசுல இருந்து பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. ஆனா நிச்சயமா ஒரு விஷயம்ப்பா, ஸ்னேகா அந்த கல்யாணத்துக்கு நிச்சயமா சம்மதிக்க மாட்டா. அவ மனசுல, வாழ்க்கையில மகேஷ் தவிர வேற யாருக்கும் இடம் இல்லப்பா. காதல்ன்றது ஒரு பக்கம்தான், ஒரு பாடம். அத ஸ்னேகாவுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸ்னேகாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ சம்மதிச்சிட்டல, அது எனக்கு போதும். வைதேகியம்மா, வைதேகியம்மா. வாங்க அண்ணா, கை கால் அலமிட்டு வாங்க, சாப்பிடலாம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க முதல்ல உட்காருங்க. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னா? உட்காருங்க. ஸ்னேகாக்கு கல்யாணம் நான் சொல்லிட்டு போனேன். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி நான் சாத்தியம்? முதல்ல ரோஜா மசியணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அடுத்தது மகேஷ் நல்லவனா திருந்தணும். அது இந்த ஜென்மத்துல இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. கரெக்டா சொன்னீங்க. மகேஷ் திருந்த மாட்டான். அவனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா ஸ்னேகா என்னுடைய மருமக. என் மருமகளுக்கு என் மகன் தான் புருஷனாக முடியும். அதனால என்னுடைய இன்னொரு மகனுக்கு ஸ்னேகாவை நான் பொண்ணு கேட்கிறேன். என்ன புரியலையா? நான் சொல்றது கமலேஷன். என்னது? வைதேகியம்மா, மகேஷ ஸ்னேகா மறக்கணும். ஒருவேளை மறக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாள்னா அவளுடைய வாழ்க்கை தான் பாழாகும். நீங்க ஸ்னேகாவுடைய அம்மா, நான் அவளுடைய மாமனார். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கணும். ஸ்னேகாவை கமலேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நினைக்கவே நெஞ்சு நடுங்கிறதுன்னா, மகேஷ் கிட்ட தன்னை முழுசா தொலைச்சவ அவளை எப்படி கமலேஷ்க்கு
இந்த குடும்ப உறவு உடம்ப தாண்டி மனசு சம்பந்தப்பட்டதுன்னு நாமெல்லாம் நினைச்சோம்னா இது சாத்தியம்தாம்மா. கமலேஷ் பாவண்ணா. நம்ம எதையும் மூடி மறைக்கலையம்மா. முதல்ல நம்ம இந்த பேச்ச மெல்ல ஸ்னேகா கிட்ட ஆரம்பிப்போம். அவ உடனே சீருவா. புயல் தென்றலா மாறுற வரைக்கும் காத்திருப்போம். அது நிச்சயம் நடக்கும். எனக்கு தேவை உங்களுடைய சப்போர்ட், உங்களுக்கு தேவை இது சாத்தியம்ன்ற நம்பிக்கை. எனக்கு எதுவும் சொல்ல தெரியலண்ணா. முதல்ல இத பத்தி கமலேஷ்ட பேசி பார்க்கணும். நான் பேசிட்டேம்மா. கமலேஷுக்கு இதுல சம்மதம்னு தெரிஞ்ச பிறகுதான் இந்த டாபிக்க உங்க பக்கம் நகர்த்திருக்கேன். என்னம்மா ஊர் உலகம் ஏதாவது தப்பா பேசுமேண்ணா? இப்ப மட்டும் என்னம்மா சமுதாயம் ஸ்னேகாவை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் காலில் போட்டு மிதிக்குது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட எக்ஸ்ட்ராவா 2 மிதி மிதிக்கும். முதல்ல வலிக்கும், அப்புறம் பழகிடும், அதுக்கப்புறம் மறந்தே போயிடும். ஜனங்களுக்கு ஞாபக மறதி ஜாஸ்தி. அதை யாராரோ பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம பயன்படுத்திக்கிறதுல என்ன தப்பு? யாராவது ஏதாவது சொல்லிட்டா? இதுல ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? என்னன்னா? ஸ்னேகாவுக்கும் கமலேஷுக்கும் கல்யாணம்னு நான் சொன்ன உடனே நீங்க என்ன சொல்லிருக்கணும்? ஐயையோ வேண்டான்னா அது மகா பாவம்னு சொல்லிருக்கணும். நீங்க அப்படி சொல்லலையே. நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க இப்படி பேசுவாங்க, இவங்க இப்படி பேசுவாங்க, ஊர் உலகம் இப்படி பேசும், உறவுக்காரங்க இப்படி பேசுவாங்கன்னு அவங்களுக்காக பயந்தீங்களே தவிர்த்து உங்க மனசாட்சிக்காக நீங்க பயந்தீங்களா? உங்க மனசாட்சி அதை தப்புன்னு சொல்லிச்சா? பக்கத்து வீட்டுல ஒரு பணக்காரன் இருக்கிறான், அவனை கத்தியில குத்திட்டு அவன் வீட்டுல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்துடலான்னு நான் சொல்லியிருந்தா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? ஐயையோ வேண்டவே வேண்டாம், அது மகா பாவம், கடவுள் நம்மள மன்னிக்கவே மாட்டார்னு சொல்லிருப்பீங்க இல்லையா? ஆமாண்ணா. கமலேஷ் ஸ்னேகா விஷயத்துல நீங்க பயப்படுறீங்களே தவிர பாவம்னு நினைக்கல. அது பாவம் இல்ல இல்லையா? மகேஷ் மூலியமா ஸ்னேகாக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு தானே அவளை நீங்க கிச்சாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணீங்க. ஆமாண்ணா. கிச்சா இறந்த பிறகு தானே ஷோபாவை தமிழுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க முயற்சி பண்ணீங்க. ஆமா. அப்புறம் என்ன? இவ்வளவு முற்போக்கா சிந்திக்கிற நீங்க இப்ப ஏன் பயப்படுறீங்க? ஸ்னேகாவுக்கு 2 குழந்தைகள் ஆயிடுத்தேன்னா எல்லா பாரத்தையும் கமலேஷ் தலையில ஏத்துறது சுயநலம். யார் அப்படி சொன்னாங்க? நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கமலேஷ நான் என் மகனா சுவீகாரம் எடுத்துக்கிறேன். என் சொத்துல பாதி அவனுக்கு எழுதி வைக்கிறேன். அண்ணா. கமலேஷ் ஸ்னேகா கல்யாணம் நடந்துருச்சுன்னா நீங்க கிராமத்துக்கு போயிடணும். காயத்ரியும் இனி பிறக்க போற குழந்தையும் உங்க கூட அங்கதான் வளருங்க. உங்க கிராமத்துல உங்களுக்கு நான் ஒரு வீடை வாங்கி தந்துடுறேன். எல்லா வசதியும் பண்ணித்தரேன். அண்ணா. நானும் விலகிடுவேன், நீங்களும் பேத்திகளோட விலகிடுங்க. இங்க ஸ்னேகாவும் கமலேஷும் தனி கொடுத்தனும் நடத்திட்டோம். இப்ப கமலேஷுக்கு என்ன பாரம் இருக்க முடியும்? இதெல்லாம் நடந்துட்டா பெருமாளே நடக்கும். உங்களுக்கு மருமகன் ஓகே தானே? கமலேஷ்க்கு என்னன்னா தங்கமான புள்ள. உங்களை நான் சம்மதிக்க வச்சிட்டேன். இனிமே ஸ்னேகாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. புது மணப்பெண்ணை கொடுமைப்படுத்திய கணவன் கைது. கேட்டியா நியூஸ? பாபா, இதுக்கு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. எல்லாம் என் நேரம். அட வாங்க வாங்க. என்ன பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி இருக்கீங்க? உங்க 2 பேரும் இப்படி சேர்த்து வச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் பின்னாடி எவ்வளோ ஏக்கங்கள் இருந்தது. அந்த ஏக்கத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எனக்காக தவிச்சது நீ தானே ஷோபா. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் தான் சந்தோஷப்படணும். போறோம் டயலாக் எல்லாம் ரொம்ப தான் பாராட்டுறா. என்ன முதல்ல கல்யாண கலையெல்லாம் தெரியுது? கல்யாணம் ஆயிட்டாலே அந்த கலை தன்னால வந்துடும். அது புருஷன் கொடுக்குற சந்தோஷம். ஐயோ பாட்டி, கொஞ்சம் சும்மா இருங்க. இந்தாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஏம்மா இளஞ்சோடிகள் சினிமா பார்க்கு பீச்சுன்னு போகாம இன்னும் கோயிலையே சுத்திக்கிட்டு இருக்கீங்களே என்ன? அட, ரஞ்சன் கூட இதே தான் சொன்னான். ரஞ்சனை பாத்தீங்களா?
மீனாவும் ரஞ்சனும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. வெரி குட். ரஞ்சன் கோவிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரா? ஆமா, மீனா எப்படி இருக்காங்க? மீனா மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். அவ இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஷோபா, அவ ஃபோன் பண்ற நிலைமையெல்லாம் இல்ல. ஏன், எனி ப்ராப்ளம்? ஷோபா, ரஞ்சன் திருந்திட்டான் நம்ம எல்லாரும் நினைச்சோம். ஆனா அவன் இன்னும் திருந்தல. பழைய மாதிரி உன் மேல வெறி பிடிச்சுதான் அலையறான். ஆமா ஷோபா, அன்னைக்கு நாம கட்டாயப்படுத்தினதால தான் அவன் மீனா கழுத்துல தாலி கட்டியிருக்கான். போலீஸுக்கு முன்னாடி நல்லவ மாதிரி நடிச்சிருக்கான். இப்போ மீனாவை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறான் போல இருக்கு. தமிழ், அன்னைக்கு நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். அப்ப கூட திருந்தி நல்லவ மாதிரி என்கிட்ட பேசினான். அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. ராஸ்கல் மீனாவை போட்டு அடிச்சிருக்கான். அடா பாவி, இப்போ அவனை நாம தான் தட்டி கேட்கணும். வேணா ஷோபா, அவன் மீனாவை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவான். நமக்கு எதுவுமே தெரிஞ்ச மாதிரி நாம காட்டிக்கூடாது. அதான் மீனாக்கு சேஃப்டி. என் கையில மாட்டாம போயிட்டானே, அவனை சட்னியா அரைச்சிருப்பேன். ஷோபா, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு தான் நாங்க இங்க வந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் அருணா. அருணா, நேரமாச்சு, கிளம்பலாமா? வரேன் ஷோபா. வரேன் பாட்டி. பாட்டி, நான் கிளம்புறேன். கமலேஷ நான் என் மகனா சுவீகாரம் எடுத்துக்கிறேன். என் சொத்துல பாதி அவனுக்கு எழுதி வைக்கிறேன். கமலேஷ் ஸ்னேகா கல்யாணம் நடந்துருச்சுன்னா நீங்க கிராமத்துக்கு போயிடணும். காயத்ரியும் இனி பிறக்க போற குழந்தையும் உங்க கூட அங்கதான் வளருங்க. உங்க கிராமத்துல உங்களுக்கு நான் ஒரு வீடை வாங்கி தந்துடுறேன். எல்லா வசதியும் பண்ணித்தரேன். ஸ்னேகா, அம்மா, என்னம்மா, என்னாச்சு? நான் மறுபடியும் கிராமத்துக்கே போயிடலான்னு இருக்கேன். அம்மா, என்ன, ஏம்மா இந்த திடீர் முடிவு? மனசு கேட்கலடி. கமலேஷ் என்ன நமக்கு ஒட்டா உறவா? எத்தனை நாள் இங்கேயே இருந்துட்டு அவன் ரத்தத்தை அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சுட்டு இருக்கிறது. இப்போ நீ என்ன திட்டுறியா இல்ல உன்னைய திட்டிக்கிறியா? நான் கிராமத்துக்கு தனியா போகல. அம்மா, நான் உன் கூட வரமாட்டேன். உன்னை யார் கூப்பிட்ட? நான் காயத்ரியும் பிறக்க போற குழந்தையும் தூக்கின்னு போறேன். என்ன விளையாடுறியா? நான் என்ன பண்ணுவேன்? நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா, பொய் சொல்லடி, நிஜமா தான் சொல்றேன். அம்மா, மகேஷ்க்கு அம்னிஷான்னு சொல்றாங்க. ரோஜா கிட்ட இருந்து எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்ல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் எப்படிமா மகேஷை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. மகேஷ் மேல உனக்கு இருந்த அன்பும் காதலும் இன்னும் இருக்கா? ஸ்னேகா, என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ வாட்டுக்கு எழுந்து போனா என்ன அர்த்தம்? உனக்கு உன் புருஷன் மேல இன்னும் இருக்குன்னா எனக்கும் மகேஷ் மேல இருக்கு. போருமா? நான் இன்னும் எங்க ஆத்துக்காரன் நினைச்சுட்டு தான் இருக்கேன். அவர் ஒன்னும் கண்ட பொம்மநாட்டிகளோட குடும்பம் நடத்தல. வீணா எங்க ஆத்துக்காரையும் அந்த கடங்கார பாவியும் நினைச்சு பேசாத. சரி, விடு. நான் கேட்டது மகேஷ் மேல உனக்கு இன்னும் ஈடுபாடு இருக்கான்றதுதான். அம்மா, நான் எல்லாமே விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுட்டேன். காயத்ரி இருக்கா, இப்ப வயித்துல இன்னொரு குழந்தை வளர்றது. இதுவும் பிறந்தெடுத்துனா அப்புறம் குழந்தைகளுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்க வேண்டியதுதான். நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குடி. வாஸ்தவம் தாமா. வழித்துணைக்கு கமலேஷ் மாதிரி நல்லவாழ்லாம் கிடைக்காமல போயிடுவா. கமலேஷ் வழித்துணைக்கு வந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறியே? அவனே உன் வாழ்க்கை துணையா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அம்மா, என்ன வளர்ற? கமலேஷ்க்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அம்மா, கமலேஷ் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா என்ன? உன்னை நன்னா புரிஞ்சின்றவர் தானே அர்த்தம். உன்னை நன்னா புரிஞ்சின்றவரே உனக்கு வாழ்க்கை துணையா வந்தா தப்பு இல்லையடி. பழ நழுவி பால்ல விழுந்தா மாதிரி தானே. அம்மா, நீ இந்த விஷயத்தை பத்தி இவ்ளோ தைரியமா பேசுறத பார்த்தா. நான் உன்னோட அம்மா, ராஜசேகர் உன்னோட மாமனார், 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. அபத்தமான முடிவு. அதை சாத்தியமாக்கி காட்ட வேண்டியது உன் கையில தான் இருக்கு. போதும் டி ஸ்னேகா, போதும். பட்ட கஷ்டம், விட்ட கண்ணீர் எல்லாம் போதும்.
மகேஷும் ஒன்னு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு போயிட்டு இருக்கான். நீ தெளிவா தான் இருக்கேன்றத அவங்கிட்ட காமிக்க வேண்டாமா? அம்மா, அடைக்கலம் கொடுத்த ஒரே காரணத்துக்காக கமலேஷ் ஆயுள் கைதியாக்க முடியாது. நீயும் அப்படிதானே இப்ப மகேஷ் கிட்ட இருக்க. அவன் அடைக்கலம் கொடுத்தான்ற ஒரே காரணத்துக்காக இன்னும் அவங்கிட்ட ஆயுள் கைதியா இருக்க. புத்திசாலித்தனமான பதில் தான். ஆனா எனக்கும் மகேஷ்க்கும் இப்ப 2வது குழந்தை பிறக்க போறதுமா. கையில ஒரு பாரத்தை சுமந்துட்டு இன்னொருத்தர் கட்டுற தாலி என்னால எப்படி சந்தோஷமா ஏத்துக்க முடியும்? அந்த பாரத்தை சந்தோஷமா சுமக்கிறதுக்கு கமலேஷ் தயாரா இருக்கான். இப்ப என்ன சொல்ற? அம்மா, என்ன வளர்ற நீ? என்ன சதி நடக்கிறது இந்த ஆத்துல? கமலேஷ் கிட்ட நீ எப்ப பேசின? என்ன பேசின? யார் கிட்ட இவ்ளோ துணிச்சல முடிவெடுத்த? இந்த விஷயத்தை நான் ஒண்ணும் கமலேஷ் கிட்ட பேசல. உங்க மாமனார் தான் பேசினார். கமலேஷ்க்கு சம்மதம். எனக்கு சம்மதம் இல்ல. என்னம்மா நீ? ஊர் உலகம் என்ன பேசும்? சமுதாயம் என்ன சொல்லும்? ஊர் உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் தான் நீ பயப்படுறியே தவிர இது பாவம், இது தப்பு, மகேஷை என்னால மறக்க முடியலன்னு இது வரைக்கும் நீ ஒரு தடவை கூட சொல்லல. அத கவனிச்சியா? இப்ப மட்டும் ஊர் உலகம் நம்மள என்ன மாலை போட்டாடி வரவேற்கிறது? காரிதானே துப்புறது? அத பத்தி எல்லாம் கவலைப்பட்டு அப்புறம் நம்ம எப்படி வாழறது? அம்மா, இந்த நட்பை நான் ரொம்ப புனிதமா வச்சுட்டு இருக்கேன். கமலேஷ் நான் கடவுளா நினைக்கிறேம்மா. நீ ஆண்டாளா இருக்கிறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அம்மா, நான் வேண்டாம். இப்ப நீ எந்த முடிவும் சொல்ல வேண்டாம். நன்னா யோசி. நான் உனக்காக பட்ட கஷ்டங்களை யோசி. நீ மகேஷால பட்ட அவமானங்களை யோசி. கமலேஷ் உன் காயங்களுக்கு மருந்து போட்டிருந்தா அதையும் யோசி. காலம்பர உன் முடிவை சொல்லு.